வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் இலக்கியாசிரியர்கள் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம கௌதம் இருக்காருல, அவரு இனிமே அந்த பிரச்சனை இப்படியே விட்டு வச்ச வேலைக்கு ஆகாதா. இதுக்கெல்லாம் மூல காரணம் யார்? அந்த எஸ்எஸ்கே தானே. எஸ்எஸ்கே அடிச்சா எங்க அடிக்கணுமோ அந்த இடத்துல அடிச்சா அவன் தன்னால வலிக்கு வந்துருவான். அதுக்கப்புறம் என் விஷயத்தில் தலையிடவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நேரா எஸ்எஸ்கே கிட்டே நம்ம கௌதம் போயிடுறாரு. போயிட்டு எஸ்எஸ்கே புளிஞ்சு எடுக்கிறாரு. எஸ்எஸ்கே ஒரு பக்கம் ஊம குத்து கும்மா கும்மா கும்மான்னு குத்துறாரு. உடனே எஸ்எஸ்கே பாக்கணுமே, ஐயோ டே நான் வயசானடா என்ன விட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, டே வயசானது ஏத்த மாதிரியா நடந்துற. ஆளு வச்சு அடிக்கிறது, கள்ளத்தனமா வந்து என்னோட ப்ராஜெக்ட் பயில எல்லாத்தையும் எடுத்து கொட்டேஷனை திருடுறது. இந்த மானகட்ட பொழப்புக்கு எதுக்குடா நீ பிசினஸ் பண்ற, எதுக்குடா பிசினஸ்குள்ள வந்த? இவங்கிட்ட பிச்சை எடுத்து அவங்ககிட்ட பிச்சை எடுத்த கூட பிரச்சனை இல்லையா? அவன் திருட்டு எவ்வளவு பேருக்கு எவ்வளவு தெரியுமாடா? திருடி எட்டுன்னு வந்து எதுக்குடா இந்த மாதிரி மானகட்டம் உனக்கு பொழப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கௌதம் டே அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே பார்த்து மிரட்ட. எஸ்எஸ்கே வந்து அப்படியே சும்மா, நான் ஆடவும் மாட்டேன் பணியவும் மாட்டேன் அடிங்கி போகவும் மாட்டேன்டா, நான் எஸ்எஸ்கேடா, உன்னை சும்மா விட்டுருன்னு நினைச்சா உன் குடும்பத்தாவே ஆணி வேற இருப்பேன்டா. அது தெரியாம அந்த பைரவி மக்கு சாம்பராணி எப்படியே என் கூட கூட்டணி வச்சுன்னு இருக்கா. இலக்கியாவை பொலி வாங்க போறேன், இலக்கியாவை தாறுமாற கிழிக்க போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் கனவு இருக்கா. ஆனா இலக்கியாவை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா இலக்கியா எனக்கு இன்னொரு மகன் மாதிரி, இலக்கியா மேல நான் உயிரை வச்சுன்னு இருக்கேன்டா. அவன் சின்ன வயசுல எனக்கு தெரியும், நான் தான் அவளை காலேஜ் எல்லாமே படிக்க வச்சது. நானே அவளை சீக்கிரம் அழிச்சிருவேன். நான் சொல்லு பார்க்கலாம், உன்னை வேணா அழிப்பின தவிர அவ்வளவு சீக்கிரம் அவளை அழிச்சிட மாட்டேன். ஏன்னா நீ அணுவா சித்ரா படுறத அவளும் பார்க்கணும், நீயும் பார்க்கணும். ரெண்டு பேரையும் சித்ரா படம் எப்படா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதை கேட்கும் போது ஒரு பக்கம் நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் ஒரு பக்கம் பயமாவும் இருக்கு. நம்ம எஸ்எஸ்கே திடீர்னு எதனா ஒரு சொதப்ப அஞ்சலி கிட்ட விட்டா கண்டிப்பா சொதப்பிடுவா. திடீர்னு எல்லாம் நல்ல ஒரு வேலைக்காரன் மாதிரி நல்ல ஒரு செய்கைக்காரன் வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டான், நம்ம கௌதமோட நிலைமை என்ன ஆகும்? கௌதம் கத்திரிக்காரு அந்த ஐயோ எதுக்கு இலக்கியா நான் விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தை விட்டுட்டே போயிடுவாரு. அந்த அளவுக்கு இலக்கியா மேல உயிரே வச்சுன்னு இருக்காரு. இதெல்லாம் என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் எதையும் கணிச்சு சொல்ல முடியாதுங்க. திடீர்னு இப்படி நடக்கும், திடீர்னு டமால் டுமால் அப்படி நடந்தாலும் அதனால எதையும் அவ்வளவு சீக்கிரம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். நீங்க சொல்றதா உங்களோட கருத்து கணிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு சொல்லுங்க. அதே சமயத்துல அஞ்சலி இதுல சம்மந்தப்பட்டு இருக்கா அப்படின்ற விஷயம் நம்ம கௌதமுக்கு தெரிய வச்சா அஞ்சலியே சும்மாவே விட மாட்டாங்க. அஞ்சலியே அதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவுக்கு நல்லாவே தெரியும். ஆனா பைரவி குறுக்க வந்து குட்டியை கொலை போட்டாங்க. இப்ப பைரவி பேச்சும் கெட்டு போச்சு. பைரவி மூச்சு இனிமே கௌதம் மேல படாது, இனிமே எனக்கு அம்மாவே இல்லை அப்படின்ற மாதிரிதான் நம்ம கௌதம் ஒரு திங்கிங்ல இருக்காரு. ஆனா நம்ம பைரவி எவ்வளவு நல்லவங்க, கௌதம் மேல எவ்வளவு உயிரா இருக்குன்னு டெய்லியும் பாக்குற நம்மளுக்கு தெரியும். என்னதான் பைரவி கேடு கெட்டவளா இருந்தாலும் கௌதம் விஷயத்துல எப்பவுமே அவன் நல்லவங்க. கௌதமை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு தர மாட்டாங்க. அந்த அளவு கௌதம் மேலே உயிரே வச்சுன்னு இருக்காங்க. அப்படிப்பட்ட அம்மாவை நம்ம கௌதம் தூக்கி ஏறுறாரு. என்ன பண்றது சொல்லுங்க பாக்கலாம். இந்த மாதிரியெல்லாம் தாய் யாரு கிடைப்பாங்க சொல்லுங்க பாக்கலாம். ஆனா நம்ம பைரவி பண்ற ஒரே விஷயம், கௌதமுக்கு பிடிச்ச இலக்கியாவை வெறுக்கிறதாங்க. இலக்கியாவை ஏத்துக்கிட்டா பைரவி அல்ட்ராடா வேற லெவல்ரா, பைரவி தானே அந்த உலகத்திலே கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பக்கம் ஃபேமஸ் ஆயிடுவாங்க. சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.